தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. வணக்கம். இன்னைக்கு நீங்க இங்க வந்திருக்கீங்க பாலமேடு ஜல்லிக்கட்டுக்கு. உங்க காளை பேர் என்ன? பார்க்கவே பயங்கரமா இருக்காரு. அவரோட பேர் என்ன? எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? உங்க பேர் என்ன? என் பேர் ராகுல்குமார், மதுரை மாவட்டம் பனங்காடி. மாடு பேர் மாடு இருக்கிற கோச்சடை டாரஸ் சொல்லி வைப்போம். போன வருஷம் மாடு ஒருத்தன துண்டை டவுசர் கலட்டி தூக்கி போட்டுச்சு. என் பேர் ரமேஷ். நாங்க கற்பாயின்ல இருந்து வந்திருக்கோம். எங்க மாட்டோட பேர் தாத்தா. என் பேர் சபரி. காளையோட பேர் அவுடி. கொட்டாமட்டில இருந்து வந்திருக்கோம். நாங்க மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில இருந்து வந்திருக்கோம். எங்க காளை பேரு மாயா 2. எங்க மாடு மாயான்றது தமிழ்நாட்டுக்கே ரொம்ப ஃபேமஸான மாடு. எத்தனை பேரா சேர்ந்து இன்னைக்கு பாலமேடு ஜல்லிக்கட்டுக்கு வந்திருக்கீங்க? இவரை கூட்டு நாங்க நிறைய ஒரு 50 பேர்ட்டு வந்துருவோம். ரவுடின் எல்லாம் பேர் வச்சிருக்கீங்களே, ரவுடிசம் பண்ணுவாரா களத்துல? பண்ணிதானே ஆகணும், இல்ல சவட்டுவம்ல போட்டு அது பண்ணிரு. நம்பிக்கை இருந்தானே ஏத்திட்டு வரா. நீங்க எத்தனை பேரா ஊர்ல இருந்து கிளம்பிங்க? ஊர்ல இருந்து நாங்க ஒரு 50 பேர் வந்திருக்கோம். சரி, இப்ப இவ்வளவு நேரம் நீங்க நின்னு போயிட்டு அந்த வாடியில நிக்கும்ல, வாடியில நிக்கிறப்போ அதை வெளியில கழட்டி விட்டு ஜெயிச்சிட்டு வரப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது ஒரு தோரணையா இருக்குங்க. அந்த இடத்துல ஒரு நிமிஷம் தான், இப்படி நிமிஷம் தான் வெடி போட்டு போற வழியே பிள்ளை எல்லாத்தையும் கத்த விட்டுதான் போவோம். வெடிலாம் போட்டு பதற விட்டுதான் போவோம். ஒரு பட்டாசாதான் போவோம். அங்க 6 வாரத்தோட போவோம். அங்க யாரும் எதுவும் பண்ண முடியாது. நம்ம தான் இங்க பாப்போம். ஒரு பட்டாசாதான் இங்க இருக்குமே. அண்டால தூக்கி மேல போட்டுதான் போறது. சரி, ஓகே. உங்களுடைய பாஷையில உங்களுடைய காளைக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லணும். நாங்க மதுரை பாஷையில இப்படிதான்ப்பா சொல்லுவோம் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? சரண சொல்ற மாதிரி மாடு நொறுக்கி போறேன். கட்டையில குத்தி எவனா இருந்தாலும் குத்தி பறக்க விடும். லைன்ல கரெக்டா கட்டையில கரெக்டா நம்ம பேரை காப்பாத்துறா. நல்லா பாயா தாத்தா கட்டையில பண்ணுவான். ஒழுங்கா அடைச்சிரு, ஒழுங்கா வெளியே வா, அவ்வளவுதான். வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? உங்க காளையோட பேர் என்ன? உங்களுடைய பேர் என்ன? ஒரு பேர் கருப்பன். கருப்பன் என்ற சூறாவளி, பரளிப்புதூர்ல இருந்து வந்திருக்கோம். என் பேர் கவி. நாங்க மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி செக்கான 6 டீம்ல இருந்து வந்திருக்கோம். அழகி மாடு பேரு அழகி. நாங்க கருப்பட்டி சோழந்தா மாவட்டத்துல இருந்து கருப்பட்டி கிராமத்துல இருந்து வரோம். நாங்க மாடு பேர் ரோசி. 3 ரோசி. டான்சிங் ரோசி. ஆமா, பாட்டு போட்டாரா டான்ஸ் 4 கால ஏத்த மாதிரி சொல்லி பாப்போம். இந்த காளையோட பேர் வெற்றி. முதல் வாடியா இல்ல 7வது வாடி? 6 வாடியில ரிசல்ட் தான். எந்த வாடியும் தொடக்கூடாது இது வரைக்கும். ஃபர்ஸ்ட் வாடி. சொல்றப்பே ஒரு அழுத்தம் இருக்கு. ஆமா, ஃபர்ஸ்ட் வாடி. பச்சை புள்ளியா இருக்கு. இப்ப நீங்க பிடிச்சாலுமே கேசுவலா உங்க கூடயே வரும். வெற்றிக்கு இது முதல் வாடி. ஆமா, முதல் வாடி. சரி, முதல் வாடின்றப்போ உனக்கு ஒரு பதட்டம் இருக்கும்ல, எப்படி போவாரா, ஜெயிப்பாரா, இல்ல நம்ம களத்துல எப்படி விளையாடுவாரா, அவரோட ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இது மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும்ல. ஓ மனசுக்குள்ள என்ன ஓடுது? நம்ம நம்பிக்கை தான். அது இப்படி வரும் அப்படி வரும்ல, நம்ம நம்பிக்கை தான். மாடு வந்தா போதும், நல்லா ஏதாச்சும் செய்வார் வெற்றி. பாப்போம் பாலமேட்ல அங்க என்ன. இப்ப நீங்க அந்த புறா வாடிக்கு போறீங்க. புறா வாடியில இருந்து அந்த உள்ள போற வரைக்கும் உங்களோட மனசுல என்ன சொல்லும்? இப்படியாவது வெளியேறினவே, நல்லா ஆடி வெளியேறணும் அப்படின்னு தான் நினைப்போம். அதுல வந்துடும், கேசுவலா வந்துடும். நம்பிக்கை அதான். சாமி நீங்க கேட்டீங்களா, லெமனை இருக்க வச்சு கட்டுறீங்க. சாமி மேல பக்தியை போட்டு நாங்க வாடி கேசுவலா ஏற்றிடுவோம். மாடு அதுவா வந்துடும். அது 2026ல ஒரு கணக்குல இருக்கோம்டா வெற்றி. இன்னும் நம்ம நேம ஆகணும்டான்னு சொல்லி ஏத்திட்டே வந்தோம். நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இறங்கும் போது ஜெயிப்போன்ற ஒரு இதுல தைரியத்துல போகணும். அந்த ஒரு பதட்டமும் எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி நாங்க போவோம். இறங்கிருவோம், நேரா போனே பரிசு இடத்துல போய் நின்றுவோம். பரிசு எப்படி வந்துடும், நாங்க போய் நின்றுவோம், அடிச்சிருவோம். எப்படி நாங்க பண்ற மாதிரி. உங்க பாஷையில ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லணும்பா நம்ம தம்பிக்கு அப்படின்னா எப்படி சொல்லுவேன்? இந்த சொல்லிடுவோம். வெற்றி, இந்த வட்டம் பாலமேட்ல நீ செய்யறத அடுத்த வட்டம் வரையும் சொல்லணும். அந்த மாதிரி சேர்ந்தாப்ல ஒரே நம்பிக்கை விட்டுறாதரா புள்ள. அதே மாதிரி செய்யும் மாடு. வந்தாச்சுரா, இறங்கி பாப்போம். எதையும் வாடா போகும்டா. களத்துல ஜெயிச்சு அப்படி வெளியில வருவார்ல, அவரு சூறாவளி அப்படி பறந்து சூறாவளி மாதிரி வருவார்ல, அப்போ உங்களுக்கு மனசுல என்ன தோணும்? உங்க சொந்தக்காரவங்க எல்லாம் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? உங்க கூட வந்திருக்கவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? ரொம்ப சந்தோஷமா போடும். அது எப்படி 1000 போதை இருந்தாலும் அந்த அவுத்து அந்த பிரேஸ் தூக்கிட்டு போகும்போது அந்த 5000 பேர் ஆடியன்ஸ் பாக்குற மாதிரி அந்த போதைக்கு எந்த போதை ஈடே இல்ல. ரிசல்ட் காமிச்சு வீட்டுக்குலாம் எடுத்துட்டு கூட்டு போவீங்களா? டாடா ஏஸ் வாங்குனதுல கண்டிப்பா. எப்படி ஒரு கூத்து பண்ணிட்டு போவீங்க? ஒரு பெருமை, நம்ம ஊருக்கு பெருமை, எங்க கற்பனுக்கு பெருமை. ஏரியாக்குள்ள போகும்போது அந்த இருக்காங்க பசங்க வேற மாதிரி காப்பரா பண்ணிடுவாங்க. விசிலோட போயிட்டு இருப்போம். டாப்ல தான் உட்காந்து போயிட்டு இருப்போம். ஊரே நம்மளதான் பாக்கு. நாங்க டாப்ல ஏறி விசில் அடிக்கிறது, ஆடுறது, சவுண்ட கொடுக்கறது, ஊருக்கு ஏரியாக்குள்ள போனா வெட்டு வெடி போட்டு பாட்டை போட்டு பொங்கல் திருவிழா போறப்ப கத்துவீங்கல்ல, ஊருக்குள்ள பாருங்கடா அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள பாட்டை போட்டு இறங்குவோம். அந்த அளவுக்கு இறங்குவோம். மத்தவங்க பாக்குற மாதிரி நீங்க ஒரு சவுண்ட கொடுப்பீங்கல்ல, அது என்னன்னு சொல்லி சவுண்ட கொடுப்பீங்க? என்ட்ரன்ஸ்ல விசில் அடிச்சு இறங்குவோம்.
டாடா மேல நின்று ஆடுறதுதான். என்ன ஒரு ஆட்டம் பண்ணீங்க? மேல ஆடுறது அது அங்க வைப்பு அங்கதான் ஏரியாவுக்குள்ள வைப்பு. ஆமா போயில யாராச்சும் பெரிய ஆம்பளை யாராச்சும் போனா அம்பளுக்குதான் வணக்கம் பிள்ளை மதுரையில இருந்து அந்த கணக்கு தான். ஜல்லிக்கட்டு அப்படின்றது வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு விளையாட்டு. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஜல்லிக்கட்டு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விளையாட்டு நீங்க நினைக்கிறீங்க? வரக்கூடிய தலைமுறைக்கு நீங்க ஜல்லிக்கட்டு பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பான முறைக்கு ஜல்லிக்கட்டு கண்டிப்பா வேணும் தமிழர்களுக்கு. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.